சுண்டலுக்காக தான் இவ்வளவு பேசுனியாடா? டே 61 பிளாக் ஷிப் விக்யூர டே vlog 3 மினிட்ஸ் சொல்ல முடியுமா தெரியல, இருந்தாலும் சொல்றேன். மார்னிங்கே ஷூட் போறேன், அதுதான் இப்படி வேக வேகமா கிளம்பிட்டு இருக்கேன். மார்ச் 2 மண்டே. எதையும் சாதிக்க உன்னிடம் திறமை உள்ளது. அதெல்லாம் இல்லைங்க. வேக வேகமா கிளம்புறேன்னு பல்லு வலி மாத்திரையை மறந்துட்டேன். எப்பயுமே வீடியோ எடுப்பேன்ல, இன்னைக்கு ஏன் எடுக்கலன்னு கேக்குறாரு. இல்ல நான் டைம் ஆயிடுச்சுனா. பை. இவ்வளவு வேக வேகமா வந்து இங்க சாப்பிடுறதுக்கான்னு பாக்காதீங்க. ஷூட் கேன்சல் ஆயிடுச்சாமா. இதே ஷாக்கு தான் எனக்கும். பல்லு வலியை பத்தி கீதா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நார்மல் பல்லு வலிக்குதா? ஆமா. அது ஒண்ணு வயசு ஆயிடுச்சுதா? நீ அப்ப எங்களுக்கெல்லாம் நீங்க பல் செத்துறீங்க. காலையிலே சாப்பிட்டதே அந்த மாத்திரையை போடதான். இன்னும் இந்த பல்வலி சரியாவல. நான் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டேன். எதிரில் அன்புதாசன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. அவர் ஏதோ ஸ்பெஷலா சாப்பிட்டு இருந்தாரு. எப்படின்னா கொஞ்சம் கேட்டு வாங்கலன்னு அவருக்கே தெரியாம கேமரா வச்சுட்டு போனேன். நான் வந்து ஒரு காலத்துல நாங்க எல்லாம் வந்து மீட்டர் காட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீட்டர் காட்சிங்கிறது வந்து இவ்வளவுதான் 5 மீட்டர் தான் இருக்கும். அந்த ட்ரெயின் ட்ராக்கே அவ்வளவுதான் இருக்கும். லான்ச் பண்ணப்பே நாங்க வந்து ஃப்ரெஷ்ஷா டிராவல் பண்ணி அப்போ வந்து புகாரி தான் பெரிய ஹோட்டல். நானும் கொஞ்ச நேரம் பேசி பார்த்தேன். எப்படி கேக்குதுன்னு தெரியல, மனசு விட்டு கேட்டேன். கொஞ்சம் சுண்டல் மட்டும் கிடைக்கும். சுண்டலுக்காக தான் இவ்வளவு பேசுனியாடா? ஃபைனலா அண்ணன் வச்சு இந்த சுண்டலை வாங்கிட்டேன். வெக்கமா இல்ல ரியோ அண்ணாவை இது வரைக்கும் நம்ம வீடியோவா பாத்துருக்கோம், என்டர்டைனரா பாத்துருக்கோம், ஹீரோவா பாத்துருக்கோம். ஆனா இப்போ அண்ணனை ப்ரொடியூசரா பார்க்க போறோம். இதான் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி நேம், ரிவர் ரூட் ஸ்டுடியோஸ். அனுபவம் புதுமைன்னு ஒரு ஷோ சொன்னல, அதுக்கு நிறைய செலிபிரிட்டி கெஸ்ட் வராங்க. அதுல ஒரு கெஸ்ட் தான் நாங்க இப்ப போய் ஷூட் எடுக்க போறோம். யாருன்னு அங்க போய் சொல்றேன். யூ நோ வெரி வெல், இவங்க தான் சிங்கர் பிரியங்கா. இவங்க டென்டிஸ்ட் கூடவா. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த பல்லு வலி பத்தி கேட்டிருப்பேன். ஷூட் முடிஞ்சு பாத்ரூம்ல இன்னர் பீஸ்னு போட்டிருக்காங்க. உள்ள என்ன பீஸ் இருக்குன்னு பாத்துறோம். திரும்ப நாங்க கிளம்பி ஆபீஸ் வந்துட்டோம். என்னப்பா போமா? என்னடா போய் சொல்லிட்டாங்களா? ஃபைனலி ஐ ஃபவுண்ட் தி ஹெட்செட். கேமரா பேக்ல ஒளிச்சு வச்சிருக்கானுங்க. நெக்ஸ்ட் ஷூட் கிளம்பிட்டோம். அங்க போய் யாருன்னு சொல்றேன். மண்டே ஈவினிங் சென்னையில டிராபிக்கே இருக்காது. அதுவும் ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்க அண்ணா நகர் தான் போறோம். இப்பயும் ஃளைட் வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன், அதுவும் போயிடுச்சு. நான் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே ரூம் ஓடிடுவேன். அதுக்கு தான் போய் அங்க போனது 2 பேர் காஃபி கொடுத்துறாங்க. நான் காஃபியே குடிக்க மாட்டேன். எப்படி வேண்டாம்னு சொல்றதுன்னு தெரியல, குடிச்சிட்டேன். இவர் சிங்கர் கிருஷாங், சூப்பர் சிங்கர்ல பாத்திருப்பீங்க. ஷூட் முடிஞ்சு கிருஷ்ணாவை டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். வர வழியில இந்த குட்டி ரொனால்டோவை பார்த்தேன். இந்த மாதிரி உங்க ட்ரீமை இப்பயே மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்கடா கண்ணுங்களா. தமிழ்நாட்டுல ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு. ஸ்டார்டிங்கே என்ன சொன்னேன், எதையும் சாதிக்க உன்னிடம் திறமை உள்ளது. நேத்து காய போட்ட துணி இன்னைக்கு எடுக்கிறது என்னோட திறமை. இப்படி கீழே போட்டு உடைக்கிறது இன்னொரு திறமை. பிரஷ் ஒழுங்கா பண்ணுன்னு கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் நான் 2 வேளை பல் வளர்க்க போறேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல என் நிலைமை. பட்டா மாமே, இதான் என்னோட ஷோட கடமை.